வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த தர்பை புல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்தி ஏகப்பட்ட பேர் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அது என்ன புல், அதை புல்லை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மனிதனை தரித்திரத்திலிருந்து உயர்த்துவதற்கு தர்பை புல் பயன்படும். தர்பை புல்லை பயன்படுத்தி வாழ்க்கையில் பல பேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த காலத்தில் யுத்தங்களுக்கும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏவுகணை போன்று பல நெருப்பு சக்தியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தர்பை புல் ஆற்றங்கரை ஓரத்தில், ஆறு ஓரத்தில், குளத்து ஓரத்தில், சில புண்ணிய இடங்களில் அது முளைக்குது. அந்த தர்பை புல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இப்போ உதாரணத்திற்கு தர்மசாஸ்திரத்தை செயல்படுத்தும் போது இந்த பூமியில் நவக்கிரகங்களால் துன்பம் வந்தாலும் தர்மசாஸ்திரத்தின்படி கெட்ட கிரக சக்திகளிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கு தர்மசாஸ்திரத்தை இறைவன் படைத்திருக்கிறார். அப்படி தர்மசாஸ்திரத்தை செயல்படுத்தும் போது கையில் தர்பையை அணிய வேண்டும். அதற்கு பார்த்திங்கன்னா பவித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பவித்திரம் என்றால் தூய்மை என்று அதுக்கு பொருள். இயற்கையாகவே தர்பை புல் தூய்மையானது. பவித்திரம் என்பது தர்பையின் வாயிலாக செயல்படும். அதே மாதிரி வேதம் பவித்திரம். ஆக பவித்திரம்னா தூய்மைன்னு அர்த்தம். அதாவது பூமியினுடைய ஆக்ரஷ்ண சக்தியை தடுக்க தர்பையால் ஆன ஆசனத்தில் அமர்ந்து தான் பூஜை பண்ணுவாங்க. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இடையூறுகள் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கும் இடையூறை தடுக்க நாம் விரலில் தர்பையை அணியணும். ஒரு நல்ல கடமையை செய்வதற்குரிய பொருட்களை தூய்மைப்படுத்தவும் தர்பையை பயன்படுத்துவாங்க. நெருப்பு பரிசுத்தமானது என்றாலும் அதை தூய்மையாக வலுப்படுத்த தர்பை தான் உதவும். ஒரு தர்பை புல்லை எடுத்துக்கிட்டு பௌத்திரம் எனப்படும் அந்த தர்பை இறப்பு சம்பந்தப்பட்ட சடங்குகளையும் 2 புற்களை கொண்டு செய்யப்படும் தர்பை தினசரி புண்ணிய காரியங்களுக்கும் 3 புல்லை எடுத்துக்கிட்டே செய்கிற தர்பை அமாவாசை என்று செய்யப்படக்கூடிய நம்ம இறந்தவங்களுக்கு திரி தர்ப்பணத்திற்கும் பயன்படும். 4 தர்பைகளால் செய்யப்பட்ட தர்பை கோயில் நடைமுறைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக தர்பை புல்லை பொதுவாக பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை என்று சேகரிப்பார்கள். அப்பொழுது அதற்குரிய மந்திரங்கள் உச்சரிக்கப்படும். பொதுவாக ஒரு தர்பை புல்லை எடுத்து ஒரு வருடத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த தர்பை உள்ள ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு வேத மந்திரங்களை சொல்லித்தான் போய் அதை பறிக்கணும். தேவானாம் பரிசுதமசி வருஷம் விருத்தமசி தேவ பர்கிர் மாத்வான் விபயகம் ரேகேமா அப்படின்னு யஜுர்வேதம் சொல்லுது. தர்ப்பமே, நீ தேவர்களின் பொருட்டு சேகரிக்கப்படுகிறாய் மற்றும் மழையால் வளர்கிறாய். உன்னை அறுப்பதற்கு கத்தியை வைக்கிறேன். உன்னை அறுப்பவனாயினும் நான் குற்றமற்றவனாக குறைவற்றவனாகவே இருக்க வேண்டும். தர்ப்ப புல்லே, நீ நூற்றுக்கணக்கான தளிர்களாய் தளிர்த்து இனிது தலைப்பாயாக என்று அதனுடைய பொருள் சொல்லுது. தர்ப்பையினுடைய நுனிப்பகுதி தான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு. தர்ப்பை பல கதிர்வீச்சுக்களை அடைக்கிருமா. அதனால தான் சில வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது தர்பையை நம்ம அணிவது கட்டாயமாக கருதப்படுது. பிரம்மாவினுடைய மூக்கில் இருந்து ஆண் பெண் அலி ஆகிய 3 வடிவில் தர்பை தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அது ஒரு அக்ரஸ்தூலம் உடையது. பெண் தர்பை என்றும் மூலஸ்தூலம் உடையது. அலி தர்பை என்றும் அடிமுதல் நுனி வரை ஒரே சமமாக இருப்பது ஆண் தர்பை என்றும் பிரித்து சொல்கிறார்கள். ஒரு தர்பை புல் அடியில் பிரம்மாவும் இடையில் சிவனும் முனையில் விஷ்ணுவும் இருப்பதாக ஐதீகம். தேவ தர்ப்பணத்திற்கு மத்தியாலும் பித்ரு தர்ப்பணத்திற்கு மடித்து நுனியாகவும் தர்ப்பணாதிகள் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் வரையறுக்கிறது. பொதுவாக ஜபம் மற்றும் தானம் செய்யும் போதும் தர்ப்பபாணியாக இருக்க வேண்டும். தாமரை இலையில் தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதேபோல் தர்ப்பை அணிந்திருப்பவனிடமும் பாவம் ஒட்டாது என்கிறது தர்மசாஸ்திரம்.
உபாசனையில் ஜபம் மற்றும் வேள்வியை செய்ய விடாமல் தடுக்கும் கண்ணுக்கு புலப்படாத அரக்கர்கள் நம் கையில் உள்ள தர்ப்பையை பார்த்ததும் விலகி ஓடிடுவாங்களாம். அதே போல் முன்னோர்கள் ஆராதனையில் அரக்கர்களை விரட்ட விருந்து படைக்கும் இடத்தை தர்ப்பையால் துடைப்பதும் கூட உண்டா. பாருங்கள், எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். பூதம், பிசாசு, பிரம்ம, ராட்சசன் ஆகியவை நம்ம விரலில் இருக்கிற தர்ப்பையை பார்த்ததும் மிரண்டு ஓடிடுமா. ஆகவே தூய்மை வேண்டியும் இடையூறுகளை அகற்றவும் தர்ப்பையை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். தர்ப்பை அணியும் விரலை பவித்திர விரல் அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக வந்துருச்சு. ஒரு விஷயம் பாருங்கள், மின்சாரம் பாயாத பொருட்களில் தர்ப்பையும் ஒன்று. ஆனால் மின்சாரத்தை விட பல மடங்கு செயல்திறன் கொண்டது தர்ப்பை. விஸ்வாமித்திர புல் அப்படின்னு சொல்கிறது, அது லெமன் கிராஸ் என்ற ஒரு புல் வகை இருக்கிறது. தர்ப்பைக்கு நிகராக விஸ்வாமித்திரரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு புல் வகை என பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த புல்லினால் செய்யப்பட்ட இருக்கைகள், ஒரு தடுக்கு, ஒரு பாய், அதை உபயோகப்படுத்தும் போது தேவையில்லாத கதிர் இயக்கத்தை அது கட்டுப்படுத்துதான். தர்ப்பையில் சாம்பலால் தான் கோவில் உள்ள விக்கிரகங்களையும் பாத்திரங்களையும் அந்த காலத்தில் துலக்கி இருக்கிறாங்க. உபாசனைக்கு எல்லா விதமான ஆசனங்களை விடவும் தர்ப்பாசனம் சிறந்தது. கிரகண காலங்களிலும் அமாவாசையிலும் தர்ப்பைக்கு வீரியம் அதிகமாக இருக்குமா. எனவே தான் கிரகண காலங்களில் உணவு பண்டங்களில் நுண்ணிய கிருமிகளால் கெடாமல் இருக்க இந்த தூய்மையான தர்ப்பை புல்லை பரப்புகிறார்கள். திருநள்ளாறு கோயிலில் தர்ப்பை புல் தலவிருட்சமாகவே காணப்படுகிறது, வணங்கப்படுது. தர்ப்பை புல்லுக்கு சப்ததோஷம், அற்ப வீரிய விஷம், கப ஆதிக்கம், சர்வசுரம், தாகம், நமைச்சல் ஆகியவை போகுமா. வைத்தியத்துக்கும் பயன்படுது. இந்து மத வைதீக காரியங்களை செய்வதற்கு மிகவும் அத்தியாவசியமானதாக தர்ப்பை புல் புண்ணிய பூமி தவிர வேறு எங்கும் முளைக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த தர்ப்ப புல்லுக்கு அக்னி கர்ப்பம் என்ற பெயரும் உண்டு. இந்த புல்லில் ஒரு காரத்தன்மையும் புளிப்புச்சுவையும் இருக்குது. செம்பு, ஐம்பொன், உலோக படிமங்களை இந்த புல்லின் சாம்பலால் தேய்க்கிறார்கள். அப்படி செய்தால் அவற்றின் ஓசை திறன் குறையாமல் இருக்குமா. தர்ப்பை புல்லை தண்ணீரில் விட்டாலும் அது வாடாது, அழுகாது. நீருக்குள் பல நாட்கள் கிடந்தாலும் அது அழுகவே அழுகாது. சூரிய கிரகணம் ஏற்படும் போது இதன் வீரியம் அதிகமாக இருக்கும். இதன் காற்றுப்படும் இடங்களில் தொற்று நோய்கள் வராது. தர்ப்பை புல்லுக்கு மந்திர சக்தியை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை மிக மிக அதிகம். இது தீய எண்ணங்களையும் கர்ம வினைகளையும் நம்மிடம் ஒட்டாமல் இருக்க உதவுகிறது. சிறந்த புனிதமான தெய்வீக சக்தியை கொண்ட தேவர்களும் பித்திருக்களும் நம் கண்களுக்கு தெரியாத ஒளி ரூபத்தில் வந்து அந்த தர்ப்பையில் அமர்கின்றார்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தர்ப்பையை தேவகாரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்திருகாரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருப்போம். தர்ப்பை உஷ்ண வீரியமும் அதிவேகமும் கொண்டது. மேலும் பஞ்சலோகங்களில் தாமிரத்தில் உள்ள மின்சார சக்தி தர்ப்பையிலையும் இருக்குது. அதனால தான் கோவில் கும்பாபிஷேகங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி கம்பிகளின் இடத்தில் அதனுடைய அருளை கடத்த தர்ப்பையை பயன்படுத்துவார்கள். அதற்கு நாடி சந்தானம் அல்லது உயிர் கொடுத்தல் என்று சொல்வது உண்டு. உபாசனையின் போது கையில் ஒரு பிடி தர்ப்பையும் ஆசனமாக 4 பிடி தர்ப்பையும் வைத்து மந்திரம் சொல்ல எல்லா தேவதைகளையும் தொடர்பு கொண்டு பல்வேறு செய்திகளை அறியலாம். நன்கு உரு ஏற்றிய தர்ப்பையை எரித்து சாம்பலாக்கி அதில் சிறிது நெய் விட்டு மைபோல் குலைத்து நம்முடைய புருவங்களில் தடவை எல்லா விதமான தோஷங்களும் விலகி ஓடும். ஜனவசீகரம் ஏற்படும். பொதுவாக யாகங்களின் முடிவில் இதை யாக ரட்சியாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் இந்த தர்ப்பையை பயன்படுத்தி ஒரு மனிதனை படுக்க வைத்து யோக சக்திக்குரிய திருமூலர் அருளிய உடம்பில் 267 சிவனை ஆவாகனம் செய்து உடம்பையே சிவமயமாக மாற்றி வைத்தால் மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய கிரக சக்திகள் எல்லாம் சமப்படும். தேக சௌக்கியம் உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் நன்மை உண்டாகும். கிரக சக்திகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் என் வாழ்நாளில் கடைப்பிடித்து
பல பேர்களுக்கு நான் அந்த வெற்றியை தந்திருக்கிறேன். பல குருமார்களிடத்தில் கற்றுக்கொண்டதையும் என் வாழ்நாளில் விதவிதமாக தர்பையை பயன்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு நன்மையை கொண்டு சேர்த்திருக்கிறேன். எனக்கு இந்த அருளையும் பொருளையும் பல குருமார்களிடத்தில் கற்றுக்கொண்ட இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நான் வாழ்வில் பயன்படுத்தியும் சேர்த்து இங்கே உங்களுக்கு வாய்மொழியாக தந்திருக்கிறேன். கேட்டு மகிழுங்கள், வாழ்வில் பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.